இருக்க அசி சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். அருண் கிட்ட வந்து சீதா ஃபீல் பண்ணி ரொம்பவே கதறி அழுதுட்டு இருக்காங்க. என்னால நீங்க எந்த அளவுக்கு அசிங்கத்தை தான் தாங்கிப்பீங்க, இது எல்லாம் நினைக்கும் போது மனசு முழுக்க ரொம்பவே வருத்தமா இருக்குங்க நல்லா சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சீதா, உனக்காக நான் எதனாலும் தாங்கிப்பேன், இதெல்லாம் ஒரு விஷயமா விடு, இதுக்கு எதுக்காக நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க, விடு சீதான்னு சொல்றாங்க. அது எப்படிங்க விட முடியும்? என்னுடைய மாமா இந்த மாதிரி நடந்திருக்காருன்னு நினைக்கும் போது மனசுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்க தெரியுமா? நான் என் மாமா மேல அப்பா ஸ்தானத்துல நம்பிக்கை வச்சிருந்தேன். அவர் என் வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம அவர் இப்படி நடந்துக்கிறது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு நல்லா சொல்லி சீதா புலம்பிட்டு இருக்காங்க. உடனே மனசுக்குள்ள அருண் நினைக்கிறாங்க, பயங்கர சந்தோஷமா வந்து நினைக்கிறாங்க. இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சீதாவை வந்து அந்த முத்துவோட ஃபேமிலி கிட்ட இருந்து பிரிச்சுட்டா சீதா எப்பவுமே என் கூட நிரந்தரமா இருப்பா இல்லைன்னு சொல்லிட்டு அருண் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க. என்னங்க, எதை நினைச்சு சிரிச்சிட்டு இருக்கீங்க? இல்ல, என் சீதா என்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டு இல்ல, அது எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்கு, உன் மாமாவை பத்தி நீ புரிஞ்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம அருண் வந்து சீதாவை கட்டி பிடிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அருணோட ஒட்டுமொத்த திட்டமும் நம்ம சீதாவுக்கு முத்து தெரியப்படுத்துவாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.